பன்னீர் இருந்துச்சுன்னா வீட்லேயே இதை செய்யலாங்க. சப்பாத்தியோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த கடாய் பன்னீர் மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக ஹோட்டலுக்குலாம் போக வேண்டாம், ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெறும் கடாயில் 5 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 ஸ்பூன் போல் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் போல் காஷ்மீர் சில்லி, 1/2 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு, நம்ம நறுக்கி வச்சுருந்தா கேப்சிகம், வெங்காயம், பன்னீர் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 1/2 ஸ்பூன் போல் சோம்பு, 1/4 ஸ்பூன் போல் மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாமே பொறுக்கி விட்டுட்டு பொடியாக நறுக்கின 2 வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த கேப்பில் 5 தக்காளி, 4-5 பல்லு பூண்டு, ஒரே ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல்லு முந்திரி, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த பன்னீர் மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா ஆட் பண்ணி விட்டுடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து கொத்தமல்லிலாம் போட்டு இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சுட சுட ஸ்பைசியான கடாய் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுங்க. இது சப்பாத்திக்கு பூரிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டாவுக்கு ரொம்ப சொல்லவே வேண்டாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.